பிகாஸ் 2 பேருமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். சோ தட் நம்ம உணர்ச்சிவசப்பட்டு பல விஷயங்கள நம்ம ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு நம்ம 2 பேருடைய பாஸ்ட் லவ் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல, அந்த நபர், அந்த ஆண் நபர் வந்து அந்த சொல்லக்கூடிய விஷயத்த பர்சனலா எடுத்துக்கிட்டாரு. கேஷுவலா பேச போய் பர்சனலா எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நீ எங்க போன, அவர் எங்க தொட்டாரு, எங்கெல்லாம் நீங்க கை வச்சுக்கிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு பாலியல் ரீதியான கேட்க போய் அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருச்சு. நம்ம 2 பேரும் கேஷுவலா தானே பேசணும், இது ஏன் நீ இவ்வளோ சென்சிட்டிவா எடுத்துக்கிற? இல்ல நான் சும்மா தான் கேட்டேன். ஒரு 2 3 நாள் கேட்க போய் ட்ரஸ்ட் மீ அந்த நபர் ஹஸ் கமிட்டட் சூசைட். ஐயோ. அதனால இதை வந்து நீங்கள் பாஸ்ட்ல ஒரு பார்ட்னர் கிட்ட எதிர்பார்ட்டுக்கிட்ட சொல்லாமா அப்படின்ற ஒரு கேள்வி ஆம் இல்லைன்னே நம்மளால சொல்ல முடியாது. அது நபரை பொறுத்து தான் இருக்கு. அந்த நபர் கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருந்து கொஞ்சம் ஃபைன் இதெல்லாம் பாஸ், பட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஜென்யூனாக இருந்தால் போதுன்ற ஒரு பீப்புள் ஒரு மைண்ட் செட் வந்து எதிர ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ இருந்துச்சுன்னா பாஸ்ட்டை சொல்லலாம். பட் அதுவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் பாஸ்ட்டை சொல்ல போய் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ பேரனாய்டுன்னு சொல்லக்கூடிய சந்தேக மனநோய் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. லேட்டாக வந்தாலும் சந்தேகம் வரும், ஃபோன் ஆனாக இருந்தாலும் சந்தேகமாக இருக்கும். ஸோ எல்லா விஷயத்துலையுமே அந்த சந்தேகம் வந்துடும். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து அனலைஸ்